So good evening students, today we will see the current affairs analysis dated from 25th to 27th October 2020. First news, millets is a superfood. So the article covered in the Indian Express recent on the article. So millet நம்ம இந்தியாவோட like poverty category we are a very poor country. So நமக்கு இருக்கக்கூடிய green revolution மூலமா கிடைச்ச ரெண்டு விஷயம், ஒன்று வந்து wheat plus rice. ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் அது ரெண்டு இருக்குது. ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து டிஃபிஷியன்சி இருக்குது. ஜிங்க், கால்சியம் கண்டென்ட் நம்ம உடம்புகளில் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ தட் இஸ் அ லைக் ஹிடன் ஹங்கர் அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. சரியா? ஸோ அதனால தான் லைக் மில்லட்டை வந்து ஃபுட் செக்யூரிட்டியில் ஆட் பண்ணி அதில் நிறைய சேஞ்சஸ் லைக் எல்லாருக்குமே மில்லட்ஸ் வந்து கொடுக்கப்படணும். ஈவன் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அப்புறம் லைக் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் சரி, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி கேட்டகரியில் இது கொடுக்கப்படணும் அப்படின்றதுல மில்லட்ஸ் வந்து 2018 இட் வாஸ் லைக் வி செலிப்ரேட்டட் த இயர் ஆஃப் மில்லட்ஸ். அப்போ யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, 2018 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென் 2023 யுனைடெட் நேஷனில் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இயர் வில் பி செலிப்ரேட்டட் ஃபார் லைக் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை மில்லட்ஸ் ஏன் இந்தியாவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இட்ஸ் அ புவர் பர்சனோட ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது. கம்மியான வாட்டர் லைக் ட்ரை ஏரியாலையும் அரிட் ஏரியாலையும் அது விளையக்கூடியது. ஸோ மில்லட்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டால் 3 கேட்டகரி: ஜோவர், பஜ்ரா, தென் ராகி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரான நேம்ஸ். லோக்கல் நேம்ஸ் இருந்தால் கொடோ, குட்கி, செனா, சன்வா அப்படின்னு பேர். மெயினாக இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து ராஜஸ்தான். இட்ஸ் அ ஃபுல்லி டெசர்ட், maximum deserted area. Then Andhra Pradesh, Telangana, then Karnataka, Tamil Nadu, then Maharashtra, Gujarat and Haryana. So like surplus rainwater இருக்கக்கூடியது only for the southern states. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்கும். அந்த ஸ்டேட்ஸில் இது வளரக்கூடியது. ஸோ இதை டெசர்ட் ஏரியா இல்லைனா ஆரிட், ஃபாரஸ்டட் இல்லைனா லைக் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இது விளையக்கூடியது. கம்மியான டேஸ்லேயே அதிகமான ஈல்டு கொடுக்கும். So that's why it is important. Need for the promotion millets நான் உங்களுக்கு சொன்னேன், climate resilient crop. Climate changeனால நம்ம மற்ற crops வரலைன்னா கூட it will help. The nutritional security நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி iron, folate, அப்புறம் calcium, zinc, magnesium, phosphorus, copper, vitamins, antioxidants அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இதன் மூலமாக அவங்களோட ஹிடன் ஹங்கர் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் எக்கனாமிக் செக்யூரிட்டி, லைக் ரொம்ப கம்மியான மழை இருக்கக்கூடிய பகுதிகளையும் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. தென் சப்டியூடட் யூஸ் ஆஃப் மில்லட்ஸ், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதிகமான வருவாய் கிடையாது, அதுக்கு ப்ராப்பரான லைக் ப்ரைஸ் கிடையாது. க்ரீன் ரெவல்யூஷனில் வி கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் வீட் அண்ட் ரைஸ். ஸோ அதுக்கு அதிகமாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் எவ்ரி ஃபார்மர்ஸ் யூஸ் டு கல்டிவேட் திஸ் டூ. ஸோ இது நார்மலாக இருக்குது, ரெயின் இருக்கக்கூடிய ஏரியா, சம்மர் சீசன் அண்ட் வின்டர் சீசன். ஆனால் மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெயின் ரொம்ப இல்லாத ஏரியாக்களில் மட்டும்தான் அது கல்டிவேட் பண்ணப்படுது. அதை ஊக்கப்படுத்துறதுக்காக ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் எம்எஸ்பி ஹைக் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட், இன்க்ரீஸ் த எம்எஸ்பி. இன்புட் சப்போர்ட் ப்ரைஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்புட் சப்போர்ட் இன் த சென்ஸ் எம்எஸ்பி. இன்புட் சப்போர்ட்னா கோல்டு லைக் செயின் ஸ்டோரேஜ் கொடுக்குறது, அது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டைம் பீரியடில். இன்புட் சப்போர்ட் அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸில் சப்சிடி கொடுக்குறது, சீட்ஸ் கம்மியான ரேட்டில் கொடுக்குறது, இதெல்லாமே பண்ணுறாங்க. இன்டகிரேஷன் அப்ரோச், நான் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லைக் குழந்தைங்களுக்கு டயட்ரி ஃபுட்டை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. தென் ஸோ இட்ஸ் அ ஃப்ளோ சார்ட் அப்ரோச், ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் செகண்ட் வந்து சவுத் ஏஷியன் ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம். இதோட ரீஜனல் சென்டர், இதோட மெயின் சென்டர் வந்து டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுன்றது ஒரு 2 hours 3 hours அதிகமான மில்லிமீட்டர்ஸ் மழையை கொடுக்கக்கூடியது. ஸோ தெலுங்கானாவில் ஒரு இயருக்கு வரக்கூடிய மழை தான் ஒரே நாளில் அங்கே ஃப்ளோ ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ லாட் ஆஃப் டிவஸ்டேஷன் ஹேப்பன் டியூ டு த ஃப்ளட். இதுதான் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுன்றது. கிளைமேட் சேஞ்சினால இது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. வி கேன் ரெசிலியன்ட் கிளைமேட் ஆக்ஷன்ஸில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண முடியும். வி கான் ஸ்டாப் லைக் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படி பிடிச்சி நிறுத்தலாம் முடியாது. ஸோ வி ஆர் நாட் சூப்பர் நேச்சுரல் பவர். ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் அடாப்ட் இட், ரெசிலியன்ட் மெக்கானிசம் பண்ண முடியும். அதுக்காக
என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா we can easily identify it. And then early hours we can அதை டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய ட்ரைனேஜ் எல்லாத்தையும் கரெக்டாக தூர்வாரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் it will be discharged in the sea easily. ஸோ அதுக்கான சிஸ்டம் தான் இதுக்கு. அது ஏர்லி லைக் வார்னிங் கொடுத்தாச்சு அப்படின்னா பீப்புள் லோ லையிங் பீப்புளை எல்லாம் வெக்கேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை இப்போ வச்சுருக்காங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுன்றது நான் உங்களுக்கு சொன்னேன் 2 to 3 ஹவர்ஸில் ஷார்ட் டூரேஷனில் அதிகமான ஹை பீக் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும். 1 இயருக்கு பெய்யக்கூடிய மழை அங்கே தெலுங்கானாவில் பதிவாச்சுன்னா பார்த்துக்குவாங்க. தென் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் 3 to 6 ஹவர்ஸ் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ அது அட்வான்ஸாக நம்ம பண்ணியாச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக லைக் சேதத்தை குறைக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5,000 பீப்புள் லைக் இறந்து போகிறாங்க இதனால். ஸோ அதை நம்ம தடுக்க முடியும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதம், உயிரிழப்பை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம தடுக்க முடியும். ஸோ சவுத் ஏஷியன் ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம், ஸோ யூஎஸ் அண்ட் தென் WMO சப்போர்ட்டோட அதை லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இது 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்க முடியும். ரொம்ப லைக் சிவியர் இருந்துச்சுன்னா 12 ஹவர்ஸ் we can predict it before. சரியா, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்க முடியும். தென் சார் சையத் டே. ஸோ சார் சையத் அகமத் அவரோட லைக் சோஷியல் ரிஃபார்மர், சிவில் சர்வெண்ட், ஜேர்னலிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட் அண்ட் த சோஷியல் ரிஃபார்மர் ஃப்ரம் தி முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இவரோட பங்களிப்பு மிகவும் முக்கியம். 1857 டைம் பீரியடில் he was சிவில் சர்வெண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் அவரோட பதவியை விட்டுட்டு he came to social reforming. முஸ்லீம் லைக் கேர்ள்ஸை படிக்க வைக்கிறது, முஸ்லீம்ஸுக்குள்ளாடி வெஸ்டர்ன் எஜுகேஷன் வரணும், அப்போ தான் அவங்கள இனோவேட்டிவ் ஐடியாவில் போக முடியும். நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் 1857க்கு பிறகு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் போகிறத அவர் விரும்பலை, ஃப்ரீடம் ஃபைட்டிங். ஏன்னா ஃபுல் பாலிட்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்றது அவரோட கருத்தாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் அடாப்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பீப்புளை எலைட் பீப்புளாக மாற்றுறதுக்கான வேலையை தான் அவர் செய்கிறாரு. ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டரும் இவர் தான். ஸோ erstwhile it was called as Mohammedan College. சரியா, இப்போ அதுக்கு பேர் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. சார் அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். சார் சையத் அகமத் கானை பற்றி தெரியணும், அவரோட சரித்திரங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா லைக் ஃபார் யூபிஎஸ்சி வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் he made, contribution to the Indian national movement etc. ஸோ அலிகர் மூமெண்ட்டை இவர் க்ரியேட் பண்ணார். சோஷியல் ரிஃபார்ம் நான் உங்களுக்கு சொன்னேன், டெமோக்ராட்டிக், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதையெல்லாம் ஊக்கப்படுத்துகிறாரு. தென் பர்தா சிஸ்டம் எதிர்க்கிறாரு, பாலிகமி எதிர்க்கிறாரு, பல லைக் மல்டிபிள் மேரேஜஸ். தென் ஈஸி டிவோர்ஸ் சிஸ்டமை முஸ்லீம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் விரும்புகிறாரு. தென் தஹீஸ் புல் அக்லக் அப்படின்ற ஒரு மேகசின் சோஷியல் ரிஃபார்மர் இன் இங்கிலீஷ் அவர் எழுதி வெளியிட்டார். சரியா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் ஆஃப் நேஷ்னல் மூவ்மெண்ட் அவங்களுக்கு சொன்னேன், இந்தியன் முஸ்லீம்ஸ் நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற ஒரு விரும்பலை, ரேதர் தேன் எஜுகேஷனை கொடுத்து அவங்கள எலைட் பீப்புளாக மாற்றுறது தான் அவர் விரும்புகிறாரு. ஸோ அவங்களோட ரிலீஜியஸும் இல்லை, மாடர்னைசேஷன் ஆஃப் ரிலீஜனை தான் அவர் விரும்புகிறாரு. ஸோ ஈவில் திங்ஸ் எல்லாம் மாற்றுறது. அலிகர் மூவ்மெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்டார்டட் இதோட அடிப்படையில் தான் Mohammedan Anglo-Oriental College was started and then later it was named as Aligarh Muslim University. அப்படின்னா அது பெருசாக மாறுது. ஸோ இட் வாஸ் நேம்ட் அஸ் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே காமன் லாங்குவேஜ் உருது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஃபோர்த் நியூஸ், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ இயர்லி ட்வைஸ் இது ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ்டு பை IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ அந்த லைக் இந்த ரிப்போர்ட் ஏப்ரல் அண்ட் அக்டோபர் வரும். ஸோ ட்வைஸ் அ இயர். ஸோ இப்போது ஏப்ரல் எடிஷன் லாஸ்ட்டில் 4.5% இந்தியாவோட க்ரோத் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைக் இப்போது இன்னும் கான்ட்ரடிக்ஷன் ஆக போகுது. ஸோ 4.5 கான்ட்ரடிக்ஷன் ப்ரொஜெக்ஷன், நாட் க்ரோத். அதே மாதிரி இப்போ 10.5 போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 we will bounce back 8.8% அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அது ஏன்னா COVID-19 இஸ் த ரீசன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் பெங்க்ளாதேஷ் நம்மளை லைக் தள்ளிட்டு முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜிடிபி கம்பேரிசனில் 2020 they will overtake, expected to overtake India in 2020 itself. Then India is likely to grow faster in 2020. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு. 2025 நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய 2729, அவங்க 2756க்கு போயிடுவாங்க. 2025 நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி மனிதனோட பெர் கேபிட்டா இன்கம் 2729 இருக்கும். அது
யூஎஸ்டி டாலரில் நான் சொல்கிறேன் 1 இயருக்கு அது பங்களாதேஷ் வந்து அதை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பங்களாதேஷில் லோவர் பாப்புலேஷன் க்ரோத், ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத், இதெல்லாம் ரீசனாக சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஹியூஜ் பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆனால் கம்பேரிங் டு இந்தியா தே ஆர் லைக் பாவர்ட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி பங்களாதேஷ் தான். ஆனால் இப்போ அவங்க வந்து க்ளீன் இந்தியா மாதிரி அங்கே ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி லைக் தே ஆர் டெவலப்பிங் ஸ்டேட்டஸில் வந்துட்டாங்க எல்டிசியிலேருந்து. சரியா? தென் மேஜர் ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு 1991 டைம் பீரியடில். நம்ம பங்களாதேஷ் ஜிடிபியோட கம்மியாக போயிருக்கு, ஆனால் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். ஆனால் இனிமேல் ஆகுமா அப்படின்றது அப் டு த ரிஃபார்ம்ஸ். 3 ரீசன்ஸ் உங்களுக்கு லைக் வை இந்தியா பெர் கேபிட்டா இன்கம் ஹேஸ் ஃபாலன் பிலோ பங்களாதேஷ். அதுக்கு வந்து COVID-19 ஒரு ரீசன், பாப்புலேஷன் நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத், அன்எம்ப்ளாய்மெண்ட், இம்பேக்ட் ஆஃப் COVID-19. ரீசன் பிஹைண்ட் பங்களாதேஷ் ஃபாஸ்ட் க்ரோத் எடுத்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், பாகிஸ்தான்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரீடம், எஃப்டிஐ அதிகப்படுத்துறது, பாவர்ட்டியை குறைக்கிறது, அது மாதிரி க்ளீன் இந்தியா திட்டத்தை மாதிரி அங்கே பங்களாதேஷில் தேர் இஸ் அ ஸ்கீம் டு ப்ரொவைட் சானிடேஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஆனால் இங்கே விட அங்கே வந்து அது சக்ஸஸ் பிகாஸ் பீப்புளோட பிஹேவியரல் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இந்தியாவில் டாய்லெட் மட்டும் கட்டுறோம் பட் பீப்புளோட பிஹேவியரல் நாட் சேஞ்ச். தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ சோஷியல் சேஞ்சஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரி லெட் தான் அங்கே டெவலப்மெண்ட். இந்தியாஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாவர்ட்டி கேட்டகரியில் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் 2021 we will have a good like இயராக இருக்கும் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாமே தவிர we can't predict because 2020 end வரைக்கும் சொல்லிட்டாங்க there will be a lockdown, so it will continue. So then SOP, standard operating procedure for adoption of integrity pact amended. ஸோ இது வந்து எல்லா ஆஃபீஸஸ்லேயும் பதவி இருக்கக்கூடியவங்க லைக் ஹை டிக்னிட்டி போஸ்டஸில் பதவி எடுக்கக்கூடிய ஒரு இன்டெகிரிட்டி பேக்ட்ன்றது ஒரு உறுதிமொழி பத்திரம் தான். அதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கரப்ஷன் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வச்சு அவங்கள தண்டிக்க முடியும் அப்படின்றதான் இப்போ சிவிசி. ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸ் இல்லாமல் ஸோ ஹோப் தே ஆர் ரிஃபார்மிங் பட் ஸோ எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம். இன்டெகிரிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் மானிட்டர்ஸ் நான் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் தான் போட்டிருக்கேன். அது என்னன்றது மானிட்டர் பண்ணுறது, அந்த இன்டெகிரிட்டி பேக்ட் நீங்கள் ஒழுங்காக ஆஃபீஸில் கடைபிடிக்கிறீங்களா அப்படின்றது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். வாட் இஸ் லைக் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட். உங்களோட சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸோ ஆல்ரெடி வி ஸ்டடிட் சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் மூலமாக 2003 அதுக்கு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. So there will be a chairman. So we studied covered under the polity. So you people can refer your books. சரியா? Then sixth news, 2 new Ramsar sites was added. So recently add பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 37 இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர்னா the beginning 10 sites add பண்ணாங்க. இப்போ திருப்பியும் 2 ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ 39 மாறி இருக்கு. சரியா? ஸோ இப்போ ஆட் பண்ண பிளேஸ் வந்து கபர்தால் வெட்லேண்ட் அண்ட் தென் அசன் கன்சர்வேஷன். ஸோ கபர்தால் அப்படின்றது லைக் பீகார் ஏரியாவில் வரும். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஃப்ளட் பஃபர் சோனாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் கோசி ரிவர்லாம் ரொம்ப ஃப்ளட் ஏரியா, அங்கே சரா ஆஃப் பீகார். ஸோ ரொம்ப ஃப்ளட்டட் ஏரியா. ஸோ இந்த வெட்லேண்ட் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ பஃபர் மீன்ஸ் டிஸ்சார்ஜிங் ஆஃப் வாட்டர், கேப்சரிங் ஆஃப் வாட்டர், கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த வாட்டர். ஸோ அதான் இது. இங்கே மெயினாக வந்து சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல இதுவும் ஒரு பார்ட். சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வி கவர்ட். ஸோ லாஸ்ட் இயர்லாம் சொன்னால் லைக் நிறைய ஃப்ளைவேஸ் இருக்குது. மெயினாக பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட்டரி பண்ணக்கூடிய ரூட்ஸ் இதான் அந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேஸ். இது நம்ம அந்த ப்ளூ கலர் வந்து சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. அது மாதிரி இங்கே அமெரிக்கன் ஏரியாவில் பசிபிக் அமெரிக்காஸ், திஸ் இஸ் ஆஃப்ரிக்கா ரைட். சென்ட்ரல் ஏஷியான்றது ஆரஞ்ச், திஸ் ஒன். ஸோ இதெல்லாமே லாட் ஆஃப் ஃப்ளைவேஸ், 8 ஃப்ளைவேஸ் மேக்ஸிமம் இருக்குது. சரியா? ஸோ இது நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க என்ன ஃப்ளைவேஸ்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் பிரிட்ஜ் ஆர் எனி திங். ஸோ இட்ஸ் அபவுட் பேர்ட் ரூட், பேர்டு வந்து மைக்ரேட் பண்ணக்கூடிய ரூட். அதில் மெயினாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் எல்லாமே அதில் கவர், சில்கா லேக் கவர் ஆகும் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல. ஸோ இப்போ இந்த கபர்தல் வெட்லேண்ட்ஸும் அதில் கவர் ஆகுது மெயின்லி. இதோட பேர்ட்ஸோட சாங்சுரியாக தான் இது ஆக்ட் ஆகுது.
மெயின்லி 3 vultures இங்கே இருக்குது, critically endangered. 5 critically endangered species இங்கே இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் 3 வந்து vultures, red-headed vulture, white-rumpered vulture, then Indian vulture, அப்புறம் வாட்டர் பேர்ட்ஸ் ரெண்டனும், sociable lapwing, அப்புறம் bear pockard. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. மேஜர் த்ரெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைனேஜ், அப்புறம் அதை வந்து லைக் ஆக்கிரமிக்கிறது இதெல்லாமே அங்கே ப்ராப்ளமாக இருக்குது. தென் அசன் கன்சர்வேஷன் ரிசர்வ், இது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ். இட்ஸ் அ ஒன்லி ராம்சார் சைட்ஸ் இன் உத்தரகாண்ட். சரியா? ஸோ அசன் பேரேஜ் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. 330 ஸ்பீஷீஸுக்கு மேலே இருக்குது. அங்கேயும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டான அந்த வல்ச்சர், நம்ம நேரமே பார்த்த ரெட் ஹெட்டட் வல்ச்சர், ஒயிட் ரம்பர்ட் வல்ச்சர், போயர் போக்கார்ட் இதெல்லாமே அங்கேயும் இருக்குது. அப்புறம் ஃபிஷ் வெரைட்டிஸும் அங்கே இருக்குது. மேன்ஸு, இந்த மகசீர் அப்படின்ற ஃபிஷ் வெரைட்டி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இந்த இமேஜஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே அங்கே என்டேஞ்சர்ட் பிக்டோரியான்னு பேர், அதுக்கு விக்டோரியா மகசீர்னு பேர். ஹரியானாவில் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணதான் நான் முன்னாடி உங்களுக்கு நியூஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் அங்கே இருக்குது. தென் ராம்சர் சைட்டை பொறுத்தவரை 1971 ஈரானில் நடந்த ஒரு மீட்டிங். வெட்லேண்ட்ஸ் வந்து கன்சர்வேஷன், வெட்லேண்ட்ஸை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். அண்டர் வாட்டர் ரீசார்ஜ் முதல்ல, அப்புறம் ஈகோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, வேறு என்னெல்லாம் ஃப்ளட்டு லைக் உருவாகும்போது அதை வந்து கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த வாட்டர். ஸோ இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் வாட்டர் ஃபில்டரிங் ஹெல்ப் பண்ணோம். சரியா? ஸோ இதுக்கு தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. மெயின் கன்சர்வேஷன் வந்து எல்லா வெட்லேண்ட்ஸும் கன்சர்வேஷனில் வராது ராம்சர் கன்சர்வேஷனில். ஃபார் தட் வி ஹேவிங் வெட்லேண்ட்ஸ் ஆக்ட், வி ஹேவிங் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்குது. ராம்சர் கன்வென்ஷனில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிக் லைக் ஈக்கோலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் எல்லாமே அவங்க கன்சர்வேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இப்போ ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போது கிட்டத்தட்ட 39 வந்துடுச்சு. சரியா? 39. ஸோ மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டுன்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக ராம்சர் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய, ராம்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ 39 லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வெட்லேண்ட்ஸ் வந்து இட்ஸ் என்டேஞ்சர்ட், ப்ரோன் டு லைக் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி அழிவை நோக்கி போகுது அப்படின்றப்ப, த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்றப்போ அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் வச்சு உடனே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதில் முன்னாடி நமக்கு சில்கா லேக், கியோல்டியோம், அப்புறம் லோக்டக் லேக் வந்து கன்சர்வேஷன் வச்சுருந்தா, சில்கா லேக் மட்டும் அதுலேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க பிகாஸ் அதில் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற ரெண்டும் இன்னும் அந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. பட் இட் இஸ் ஆல்சோ த பார்ட் ஆஃப் ராம்சர் கன்வென்ஷன், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் 7th ஒன், டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019. ஸோ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு லைக் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பில் கிரியேட்டட் பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி. ஸோ இது இப்போ பார்லமெண்ட்டில் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் இட் இஸ் இன் ஜாயின்ட் கமிட்டியில் ஸ்க்ரூட்டனைசேஷனில் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக் அண்ட் அமேசான்ஸ் வந்து லைக் வயலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சில விஷயங்களை. ஸோ அதனால் அவங்கள என்கொயரி பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி கூப்பிட்ருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? அதில் அமேசான் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19. ஸோ அது காரணமாக சொல்லி தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். வாட் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரொடெக்ஷன், பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இது இன்னும் பாஸ் பண்ணப்படல. இட்ஸ் அ ப்ரைவசி ரிலேட்டட் பில். ஸோ இப்போது ஆன்லைனில் யூ ஆர் ப்ரொவைடிங் டேட்டாஸ், அமேசானில், ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் யூ பீப்புள் ஆர் கிவிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும், அதை வந்து யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த பில்லை சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்டர்ஸ் யார், அதை பர்சனல் டேட்டா என்ன, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா என்னது, அது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறது யார், அப்புறம் இதை வந்து எங்கே சேவ் பண்ணணும், டேட்டா லோக்கலைசேஷன்னா என்ன, அதான் we are going to discuss. பர்சனல் டேட்டா இன் த சென்ஸ் நேம், அப்புறம் அட்ரஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் பர்சனல் டேட்டாஸ். சென்சிட்டிவ் டேட்டாஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பேங்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாஸ், அப்புறம் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாமே பர்சனல் டேட்டாஸில் வரும். செக்ஷுவல் ஓரியன்டேஷன், பயோமெட்ரிக், ஜெனட்டிக், ஜெண்டர் ஸ்டேட்டஸ், கேஸ்ட், ரிலீஜியஸ் பிலீஃப், இதெல்லாமே அந்த கேட்டகரி லைக் பர்சனல் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாஸில் வரும். இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி அ டேட்டா ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி ஒன்று உருவாக்கப்படணும். கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டா கேட்டகரியில், ஸோ அது நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ், ஸோ நம்ம நாடுக்கு ஹெல்த் ரிலேட்டடான தாக்குதல்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து லைக் ரொம்ப சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்றது இதில் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்குது.
it must be அதாவது சென்சிட்டிவ் அண்ட் பர்சனல் டேட்டா மஸ்ட் பி சேவ்ட் இன் கண்ட்ரி இட் செல்ஃப். அதனால் சேவ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா மூலமாக நமக்கு ஒரு த்ரெட்னிங் வருது பிரைம் மினிஸ்டருக்கு, இல்லைனா ஏதாச்சும் ஒரு பீப்புளுக்கு வருது அப்படின்றப்போ ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் பாசிபிள். அது மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா சர்வர்ஸ் இங்கே தான் இருக்கும், லோக்கலைஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸ் அட்டாக்ஸ் அதையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். சோஷியல் மீடியா ப்ராப்ளம் அது மாதிரி இட் ரிமூவ்ஸ் த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா மிரரிங். டேட்டா மிரரிங்னா நம்ம டேட்டாஸை வந்து காப்பி பண்ணி எடுக்கிறது, அது வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போது ஒரு ஆள் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு லைக் இப்போ ஏர்டெல் ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நான் பர்சனல் டேட்டாஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், அதை கவர்மெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. டேட்டா ஃபிடியூஷரிஸ் அப்படின்றது லைக் யார் அந்த ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர், இப்போ ஏர்டெல் அப்படின்னா ஏர்டெல் உங்கள்கிட்டருந்து டேட்டாஸை வாங்குறாங்க, ஃபேஸ்புக் உங்கள்கிட்டருந்து வாங்குறாங்க, தே ஆர் கால்ட் அஸ் டேட்டா ஃபிடியூஷரிஸ். அதை யார் வந்து சேவ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு கம்பெனி வந்து சர்வர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பிக் கம்பெனிஸ் தே வில் டூ தட். ஸோ இப்போ அவங்க வந்து டேட்டா லோக்கலைசேஷன் பண்ணுறவங்க, ஸ்டோரேஜ் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ அது எல்லாமே வந்து லோக்கலைஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஆர்டிக்கிள் இன் த சென்ஸ் இப்போ பர்சனல் டேட்டா பில்லோட லைக் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டா லோக்கலைசேஷன் அவங்களுக்கு சொன்னேன். டேக்ஸ், இன்டர்நெட், நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் பெனிஃபிட் அடைகிறாங்க. இப்போ ஃபேஸ்புக் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களோட சர்வர்ஸ் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில். ஸோ தே நோ நீட் டு பே டேக்ஸ் ஹியர். ஸோ இப்போ லோக்கலைசேஷன் பண்ணும்போது அவங்களோட கம்பெனி, அவங்களோட லைக் சர்வர் இங்கே இருக்கும், அப்போ ஆட் இங்கே வந்து ப்ரமோட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தே ஹாவ் டு பே டேக்ஸ். ஸோ அது பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, வைரஸ் அட்டாக்ஸ்லேருந்து பாதுகாக்க முடியும். நம்ம இப்போ ஸ்பைவர்ஸ், பெகாசூஸ் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்லேருந்து டேட்டாஸை வந்து திருடுறது. லைக் அது பெரிய பெரிய லீடர்ஸோட டேட்டாஸை வந்து இட்ஸ் அ ஸ்பை கிரியேட்டட் பை இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாங்க, டேட்டாஸை திருடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது. அது மாதிரி சோஷியல் மீடியாவை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கிறது. ஸோ இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னா லைக் ஃபிசிக்கல் நம்மளோட மூவ்மெண்ட் எல்லாமே கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல சேவ் பண்ணப்பட்டிருக்கும் போது ஈஸி திருடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ. த நேஷ்னல் செக்யூரிட்டி, டெக்னிக்கல் ஜெயின்ஸ் லைக் ஃபேஸ்புக், கூகுள் இப்படிப்பட்டவங்க எல்லாமே லைக் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுது. சரியா? ஸோ நியூ அபார்ஷன் லாஸ் இன் போலாண்டை பொறுத்த வரைக்கும் அபார்ஷன் வந்து அலோவ் கிடையாது. ஆனால் ஃபீட்டல் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அபார்ஷன் இஸ் அலோவ்ட். மற்றபடி ரேப்னாலேயோ அது மாதிரி லைக் ஃபீட்டர்ஸ் உருவாச்சு அப்படின்னா அபார்ஷன்ஸ் வந்து அலோவ் கிடையாது. அப்போது இப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய கோர்ட், தேர் இஸ் கேத்தலிக் கண்ட்ரி. கேத்தலிக்னா ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி, கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து இது லைக் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க பை தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆஃப் பைபிள் எக்ஸெட்ரா. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஃபீட்டஸ் வந்து லைக் அபார்ஷன் பண்ணுற இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி லா அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. மெயின்லி இப்போ அலோவ் பண்ணுறதே, இப்போ ஃபீட்டஸ் டிஃபால்ட் இருந்தால் கூட அலோவ் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்றா, டிஃபெக்ட் இருந்தால் கூட. அது காரணம் என்ன அப்படின்னா, ரைட் டு லைஃப் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் எல்லாருக்குமே. நமக்கு இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் ஆர்டிகிள் 21. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபீட்டஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்றதுக்காக நீங்கள் அந்த கருவை அழிக்கிறது, இட்ஸ் கில்லிங் தி லைக் இப்போ நம்ம ஊர்லேயும் சரி லைக் பர்சனல் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஃபீட்டல் அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்கள கொல்றது ஈக்குவலானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரிபியூனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லாவை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போது அபார்ஷன்ஸ் வந்து அலோவ் கிடையாது அப்படின்னா டோட்டலி நாட் அலோவ்ட். அது மதர் லைக் சிவியாரிட்டிக்கு போனால் கூட, மதர் டெத் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் கூட இட் வாஸ் நாட் அலோவ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1993 அபார்ஷன் லாவை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் த ரீசன் தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட் ஹேப்பன். உமன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது நான் சொன்னேன், ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் இருக்கிறதுக்கான ரீசன் த சர்ச் அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. தட்ஸ் த ரீசன். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். அபார்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வாட் ஆர் த ப்ரொசீஜர் வி ஆர் ஃபாலோவிங்? மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971 ஆக்ட் ஒரே ஒரு வாட்டி இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஆக்டே மாற்றிட்டு புதிய ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்லிமெண்ட்டில்
இன்னும் ப்ராசஸிங் ப்ரொசீஜரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து பாதிக்கப்படுறாங்க செக்ஷுவல் அசால்ட்னால இல்லை ரேப்னால அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாச்சுன்னா இட் கேன் பி லைக் டெர்மினேட் பண்ண முடியும். 20 வீக்ஸுக்குள்ளாடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டாக்டர்ஸ் பர்மிஷனோட பண்ண முடியும், அபார்ஷன்ஸ் பண்ண முடியும் இந்தியாவில். அது மட்டும் இல்லை 12லேருந்து 24 வீக்ஸ் வரைக்கும் அபார்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் அலோடு. இப்போது 12 வீக்ஸ் ஒரு ஃபீட்டஸ் வந்து உருவாயிருக்கு, அந்த ஃபீட்டஸ் வந்து அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னா வித் சிங்கிள் டாக்டர் கன்சர்ன் தே கேன் கோ ஃபார் அபார்ஷன். சப்போஸ் 24 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்ச்சி இல்லை, அதனால் அந்த பேரண்ட் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றப்போ 2 டாக்டர்ஸோட கன்சென்ட்டோட வி கேன் கோ ஃபார் அபார்ஷன்ஸ். ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இருக்கணும். அதுக்கு மேலே அப்படின்னா கோர்ட்டுக்கு போகணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போது செக்ஷுவல் அசால்ட் ரேப்னால ஒரு குழந்தை உருவாது, இல்லைனா 24 வீக்ஸுக்கு மேலே பண்ண முடியலை அப்படின்னா கோர்ட் ஹாவ் டு கிவ் த ஆர்டர். ஆனால் இந்தியா இப்போ இருக்கக்கூடிய ஆக்ட் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண 24 வீக்ஸ் வரைக்கும் வி கேன் கோ பை அபார்ஷன்ஸ். அதான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்க பில். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். The 9th நியூஸ், இந்தியாவோட ஃபஸ்ட்டு சீ பிளேன் ப்ராஜெக்ட் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த ஸ்டாட்யூ பக்கத்தில் கெவாடியா அப்படின்ற பிளேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கும். அக்டோபர் 31 அது இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஆப்ரேட்டட் பை தி ஸ்பைஸ் ஜெட் 19 seater. இட்ஸ் அ கமர்ஷியல் ஒன், இட்ஸ் நாட் அபவுட் மிலிட்ரி பர்பஸ். அதுக்கு அடுத்து தரோய் டேமில் பண்ண போகிறாங்க. ஸோ தப்பி டிஸ்ட்ரிக்ட் சேம் குஜராத்தில் தான். சீ பிளேன்ன்றது சீயில் லேண்ட் ஆகக்கூடிய, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது, ஃப்ளையிங் போட் அண்ட் ஃப்ளோட் பிளேன். ஸோ அது உங்களுக்கே தெரியும், யூ கேன் ஐடென்டிஃபை பை யுவர் ஓன். சரி, ஸோ கண்ட்ரீஸ் தேட் ஆப்ரேட் சீ பிளேன்ஸ் எடுத்திங்கன்னா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மெயின்லி தீவு கண்ட்ரீஸ் தான், ஐலண்ட் கண்ட்ரீஸ் தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவோட சீ பிளேன் ப்ராஜெக்ட் வந்து உதான் திட்டத்துக்கு கீழே வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து குஜராத்தில், நெக்ஸ்ட் வந்து கவுஹாத்தியில், த நெக்ஸ்ட் நாகார்ஜுனா சாகர் டேம் இன் ஆந்திர பிரதேஷ். அது 3rd ரவுண்ட் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் 4th ரவுண்டில் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட், அப்புறம் கவுஹாத்தி ரிவர் ஃப்ரண்ட், இது வந்து 3rd தான். 4th வந்து அகாத்தி கவராட்டின்றது லக்ஷதீப்பில், மினிகா ஐலண்ட்ஸ் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண 4th ரவுண்டில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போயிருக்காங்க. ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இட்ஸ் அ நியூ ஒன். ஸோ டூரிசம் அதிகமாக இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இம்பேக்ட் எடுத்துனா என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் வில் பி வெரி ஹை. இந்த பிளைன்ஸ் வந்து லேண்ட் ஆகும்போதும் லைக் டேம்ஸுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் கெட் அஃபெக்டட், பேர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவ் இம்பேக்ட் என்னென்னா, இந்த பிளைன்ஸ் வந்து கீழே இறங்கும்போது ஆக்சிஜன் புல்லிங் பண்ணுமா. ஸோ அதனால் வாட்டரில் ஆக்சிஜன் நிறைய இருக்கும்னு சொல்லப்படுது. அது வந்து பாசிட்டிவாக சொல்லப்படுது. ஆக்சிஜன் வந்து வாட்டரில் அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ உதான் திட்டம் யூ பீப்புள் நோ நீட் டு எக்ஸ்பிளைன். தென் 10th வந்து கிசான் சூரியோதயா யோஜனா குஜராத்தில். ஸோ இது என்னென்னா டே டைம் எலக்ட்ரிசிட்டி ஃபார் த ஃபார்மர்ஸ், சோலார் பவர் மூலமாக கொடுக்குறதா இந்த திட்டம். 3500 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தனி லைன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இப்போது பேரன் லேண்ட் இருக்குன்னா அங்கே சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸை இது பண்ணுவாங்க, சோலார் கிரியேஷனை. அதை இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு விவசாய லேண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து சர்க்குலராக உருவாக்குறாங்க. தட் இஸ் சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ், 3500 சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. 10 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ண போகுது. 5 AM-லேருந்து 9 AM வரைக்கும் இந்த பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இது இட் இஸ் ஈக்குவலண்ட், இட் வில் ஹெல்ப் ஃபார் தி இரிகேஷன் சிஸ்டம் டூ. பிரதான் மந்திரி சிஞ்சாய் யோஜனாவில் பெர் கிராப்ட் மோர் ட்ராப் அப்படின்றது சோலார் பவர் மூலமாக எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. அப்படின்றப்போ இந்த ட்ராப் லைக் வாட்டர் ட்ராப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து ட்ரிப் இரிகேஷன்ஸ், இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அப்புறம் லைக் கவர்மெண்ட்டோட சாயில் ஹெல்த் கார்ட்ஸை வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சாயில் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அதிகமான தண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகும். ஸோ அது சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு உரங்களை யூஸ் பண்ணுவாங்க. குஷும் யோஜனாவோட பார்ட்னு சொல்லப்படுது. அண்ட் தென் 1 Sun 1 World 1 Grid அப்படின்ற கேட்டகரியிலையும் நம்ம வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கோம், 5th பொசிஷனில் இருக்கும் அப்படின்ற சோலார் பவரை யூட்டிலைஸ் பண்ணுறதுல. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் சொன்னேன். இந்திரா ரசாய் யோஜனா ராஜஸ்தானில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
இதோட மெயின் பர்பஸ் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து புவர் பீப்புளுக்கு வந்து கொடுக்குறது. ட்வைஸ் a day ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 100 grams ஆஃப் பல்சஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், 250 grams ஆஃப் சப்பாத்தி அண்ட் பிக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது வேர்ல்டு ஃபுட் டே ப்ரோக்ராம் அப்போது அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்குறது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் அன்னபூர்ணா ரசா யோஜனாவை வந்து லைக் ரீப்ளேஸ் பண்ணுது இந்த ஸ்கீம். சரியா? மானிட்டர் பண்ணக்கூடியது ஹெட்டட் பை தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் எந்த ஸ்டேட்ன்ற மட்டும் தெரிஞ்சால் போதும். தென் 12th நியூஸ், இந்தியா ஆஸ்திரேலியா சர்க்குலர் எக்கானமி ஹேக்தான். ஸோ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இப்போது நிதி ஆயோக், இந்தியாவோட நிதி ஆயோக் அட்டல் இனோவேஷன் மிஷன், அப்புறம் ஆஸ்திரேலியாவோட காமன்வெல்த் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா சர்க்குலர் எக்கானமி ஹேக்தான் அப்படின்னா இனோவேட்டிவ். நம்ம சர்க்குலர் எக்கானமின்னா ஒன்றும் இல்லை, ரீயூஸ் ஆஃப் லைக் மெட்டல்ஸ். நம்ம கார் எல்லாம் வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் இன்னொரு செகண்ட் ஹேண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ரீயூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அது வந்து லைஃப் எண்ட் ஆகும்போது தூக்கி போட்டுருவீங்க. தூக்கி போடும்போது அது வேஸ்ட்டாக மாறும். ஸோ இட் வில் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி என்வாயர்மெண்ட். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா ரீப்ரொக்யூர்மெண்ட், ரீபர்ச்சேசிங் ஃப்ரம் யூ பீப்புள். ஸோ ரீபர்ச்சேஸ் பண்ணி அதோட பார்ட்ஸை வந்து ரீப்ராசஸிங் பண்ணி திருப்பியும் அதை ஒரு மொபைலாக கொண்டு வர்றதுக்கான, அப்படியே இல்லை, ரீப்ராசஸ் பண்ணி ஒரு நியூ மொபைலாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் சர்க்குலர் எக்கானமி. இன்றைக்கி நமக்கு ஸ்டீல் வந்து அதிகமாக வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ஸ்டீல் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ண ஸ்கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இனோவேட்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரிசர்ச்சர்ஸ் வந்து இனோவேட்டிவ் ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தான் இந்த ஹேக்தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 5 lakh இந்த 2 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ, ஒரு ஸ்மார்ட் ஐடியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு. சரியா? சர்க்குலர் எக்கானமின்றது இப்போது மெட்டீரியல் சப்ளை, டிசைன், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் யூஸ். அது வந்து லீனியர் சப்ளைன்னு பேர். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் புதுசாக வாங்குறீங்க, அது லைஃப் லாங் யூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் ஹேண்டாக ஒருத்தர்கிட்ட விற்கிறீங்க, அவர் வந்து தேர்ட் ஹேண்டு போனாலும் சரி, இல்லைன்னா அதோட லைஃப் வந்து எண்ட் ஆகுது, ஃபைனல், அது இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் தான் எண்டு. அதுக்கப்புறம் அது நீங்கள் குப்பையில் போட்டிங்க அப்படின்னா அது ஹார்ம்ஃபுல். அதை வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலர் எக்கானமி ப்ராக்டிசஸ், விச் மீன்ஸ் அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ரீயூஸ்ன்றது திருப்பி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறது. நீங்கள் அது வந்து வேஸ்ட் ஆகாமல் அது வந்து இன்னொருத்தட்ட செகண்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஹேண்டுக்கு போய் அது லைஃப் எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்றப்போ இட் கேன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை ரீப்ராசஸிங் பண்ணி திருப்பியும் அதை ஒரு புதிய பார்ட்டாக கொண்டு வருவான். ஸோ அது வந்து வேஸ்டேஜை வந்து தடுக்கும். அதான் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுற அண்ட் ரீசைக்கிள் பண்ணக்கூடியதான் இந்த ப்ராசஸ். சரியா? ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் டிமாண்ட்ஸை கம்மி பண்ணும், என்வாயர்மெண்டல் ஹார்மை குறைக்கும், கன்சியூமர்ஸை பொறுத்தினா காஸ்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸாக வெளியில் வரும். குளோபல் ரெஸ்பான்ஸ் இருந்தால் ஜெர்மனி, ஜப்பான் போன்ற கண்ட்ரிஸ் ஆல்ரெடி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சர்க்குலர் எக்கானமி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், அவங்க தான் இனிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணோம், நிறைய கம்மியான ரேட்டில் கேட்ஜெட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அது மாதிரி க்ளீன் சரௌண்டிங்ஸ், ஸ்வச் பாரத் ஸ்கீமுக்கு ஹெல்ப் பண்ணோம். தென் ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஃபார் ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங் நமக்கு இன்னும் கிடையாது. நம்ம வேஸ்டேஜில் வர்றதில் 20% மட்டும் தான் ரீசைக்ளிங் அண்ட் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மீதி 80% கோயிங் அஸ் அ வேஸ்ட். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. அப்புறம் இம்போர்ட்டை குறைக்கும், இதெல்லாம் பெனிஃபிட். தென் 13th நியூஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங். ஃபஸ்ட்டு டைமாக குஜராத் ஹைகோர்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் ட்ரையலாக பண்ணியிருக்காங்க. அது ஃப்யூச்சரில் டிவியில் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா கேமரா ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடான கேசஸ். அது கேமரா ப்ரொசீடிங்னா கேமராவில் எடுக்கிறது இல்லை. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்களா இருக்கும் எனக்கு தெரில. பட் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் வந்து அவுட் சைடர்ஸ் இருக்க மாட்டாங்க, டிவி ரிப்போர்ட்டர்ஸோ அவுட் சைட் பீப்புளோ, லைக் அந்த அவங்க கண்காணிக்க லைக் பார்க்க வர்றவங்க இருக்க முடியாது. ஒன்லி த கேஸுக்கு சம்மந்தமானவங்க, ரேப் கேஸ், சென்சிட்டிவ் ரேப் கேசஸ் எல்லாம் விசாரணை நடக்கும்போது, ஸோ இட் வில் பி தேர். அந்த கேஸஸ் எல்லாம் லைக் நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் ஹார்ம். இப்போ ஒரு ரேப் கேஸை விசாரிக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களே இருப்பாங்க, த கன்விக்டட் பர்சன் வில் பி ஆல்சோ தேர். ஆனால் பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேஸஸ் வந்து வெளியில் தெரியும் அப்படின்றப்போ அவங்களோட டிக்னிட்டி வில் கெட் அஃபெக்டட் இல்லையா? ஸோ
ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இஷ்யூஸ் ரிலேட்டட் டு திஸ். அப்புறம் இது வந்து இட்ஸ் லைக் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கும், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தெரிய வரும். அதனால் கேசஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீப்புள் வில் கெட் எம்பவர்ட் ஹவு டு ஹேண்டில் த கேஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது. இது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து சாம்பிள் திரிபாதி 2018 கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 21 அடிப்படையில் யூ ஹேவ் டு ப்ரொவைட் கோர்ட் மிஷன் மோட் ப்ராஜெக்ட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி. அந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் இதை நம்ம நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இஸ் பெனிஃபிட் தான், நிறைய பேருக்கு பெனிஃபிட். அதனால ட்ராபேக்ஸ் இருக்குது, ப்ரைவசி கன்சர்ன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு இன்னும் ஆன்லைன் கனெக்ஷனே ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ ஹவு யூ வில் கோ பை லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது தான். தென் 14th நியூஸ், சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இன் இந்தியா. அது வந்து சக்ஸஸிவாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. INCOIS, தட் இஸ் இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது என்ன அப்படின்னா, நம்ம பயான்ஸ் வச்சுருப்பாங்க இந்தியன் ஓஷன் ஏரியாவில். நம்ம சுனாமிக்கு அப்புறம் அதை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்தியன் ஓஷன் ஏரியாவில் பயான்ஸ் வச்சுருப்போம். பயான்ஸில் ரேடார் சிக்னல்ஸ், சேட்டலைட்ஸ் கனெக்ஷன் ஆகும். ஸோ அதிர்வலைகள் ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளாடி உருவான அதிர்வலைகளை அது என்ன பண்ணோன்னா கணிச்சு இட் வில் சென்ட் சிக்னல் டு த சேட்டலைட். சேட்டலைட் என்ன பண்ணோன்னா INCOIS ஹைதராபாத்தில் இருக்குது இந்த சென்டர், இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் குவார்ட்டர் டெல்லிக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து உடனே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, சுனாமி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ 20 மினிட்ஸுக்குள்ளாடி இந்த எர்த்குவேக் வந்து அக்கர் ஆன இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேவ்ஸை வந்து அங்கே அனுப்ப முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது லைக் யுனெஸ்கோ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே இந்த சிக்னல்ஸை வந்து ஈவன் ஆஸ்திரேலியா இஸ் யூஸிங் அவர் பயான்ஸ். அவங்களுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன், நம்ம சுனாமி இந்தோனேஷியாலாம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா நம்ம பயான்ஸில் இருந்தால் சிக்னல்ஸ் வருது, வி ஆர் அனௌன்சிங் இட். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ பெனிஃபிட், இம்பார்ட்டன்ட் திங். மற்ற கண்ட்ரீஸை விட நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது எக்ஸாம்பிள் தான் அது. இந்தியன் ஓஷன் ஏரியாவில் செக்யூரிட்டி, நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்ற கேட்டகரியில் இதுவும் வரும், சரியா. தென் அதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஏர்லி மார்னிங் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணதுனால நிறைய உயிர்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். தென் இந்தியாவை பொறுத்தவரை we having 2 villages, that is tsunami get ready villages. ஒடிசாவில் வெங்கட்ராய்பூர் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் நொலிசாஹி இன் ஜெகதீஷ் சிங்பூர் டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிசா. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டும் சுனாமி கெட் ரெடி அப்படின்னா சுனாமி வேவ்ஸ் தாக்குறதை பற்றி மக்களுக்கு கரெக்டாக அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி அனௌன்ஸ் பண்ணுவான்னு நீங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத. இப்போ நீங்கள் அங்கே ஒரு சிக்னல் கொடுத்தீங்கன்னா தே வில் எவாக்குவேட் இமீடியட்லி. அப்போ உயிரிழப்புகள் இருக்காது, அப்போ கடலை நோக்கி போக மாட்டாங்க, சரியா. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் அது வந்து ஃபுல் அவேர் சிட்டி, மற்ற வில்லேஜஸும் அவேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரியா. ஸோ தட்ஸ் ஆல். தென் INCOIS பற்றி நான் சொல்கிறேன், ஹைதராபாத் பேஸ். இஸ்ரோ கூட இவங்க வந்து டைஅப்பில் இருக்காங்க. அப்புறம் இது சுனாமி வேவ்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல, ஃபிஷிங் சோனையும் வந்து இது மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். INCOIS பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல். தென் சூடான் அண்ட் இஸ்ரேல் டு நார்மலைஸ் த ரிலேஷன்ஸ். இப்போ அரப் கண்ட்ரீஸில் மெயினாக அவங்களுக்கு UAE, பஹ்ரைன் வந்து ரீசெண்டாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணால். UAE பண்ண அக்ரிமெண்ட் பேர் ஆப்ரஹாம் அக்கார்டுன்னு பேர். பஹ்ரைன் ஆல்ரெடி ஜோர்தான், அப்புறம் தட் இஸ் அனதர் கண்ட்ரி, பஹ்ரைன், UAE, அப்புறம் ஜோர்தான், அப்போ இப்போ சூடான் அப்படின்ற கண்ட்ரி பண்ணியிருக்கு. ஈஜிப்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி. இப்போ ரீசெண்டாக பண்ணது UAEயும் பஹ்ரைனும், அப்புறம் இப்போ பண்ணியிருக்கிறது சூடான். ஸோ நார்மலைஸ் என்ன அப்படின்னா, என்னைக்கு இஸ்ரேல் வந்து 1948 இஸ்ரேல் வந்து தனி ஸ்டேட்டாக அவங்கள அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அந்த இடங்களெல்லாம் கேப்சர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அன்னையிலேருந்து சூடான் கண்ட்ரி அரப் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து வார் பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக. அதில் பாலஸ்தீன்ஸில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறது. இப்போ அதனால் US என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேலே சாங்ஷன் விதிச்சாங்க. இவங்களுக்கு பொருளாதார தடைகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இவங்க வந்து ரொம்ப ஸ்டார்வேஷனுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தவிர இப்போ US என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகோசியேஷன் பண்ணனால தே காட் சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், யூ ஹாவ் டு ஹாவ் டைஸ் வித் இஸ்ரேல். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலஸ்தீன் ப்ராப்ளத்தை அவங்க இஷ்யூவை விட்டுட்டாங்க. இப்போ இஸ்ரேல் கூட தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ டைஅப் ட்ரேட் ரிலேட்டடாக. ஸோ அதன் மூலமாக அவங்களோட பாவர்ட்டிலேருந்து அவங்க வெளியில் வர முடியும் அப்படின்றதான் சொல்லப்படுது.
ஸோ அதுக்கு அப்புறம் சூடான் வந்து 335 மில்லியன் வந்து காம்பன்சேஷனும் பே பண்ண போகிறாங்க. அதுக்கான காரணம்னா யூஎஸோட எம்பசி டான்சானியாவில் அப்புறம் கென்யாவில் அல்கொய்தா கூட சேர்ந்து பாம்பிங் பண்ணுறது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சூடான் கண்ட்ரி லைக் தே ஹாவ் டு பே ஃபார் த ரிவெஞ்ச். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் கொச்சி அண்ட் முஸ்ரீஸ் பயனலி ப்ரோக்ராம், அங்கே ஒரு எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும் எவ்ரி இயர். ஸோ அது எவ்ரி இயரில் எவ்ரி 2 years இட் வில் ஹேப்பன். ஸோ அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு, ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19. இந்த முசிறி போர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முசிறி போர்ட் வந்து வேர்ல்டு ட்ரேடில் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பைஸ் ட்ரேட் நம்ம படித்தோம். ஸ்பைஸ் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், கேரளாவோட ப்ராஜெக்ட் கனெக்டிங் வித் அதர் கண்ட்ரிஸ் ஹூ ட்ரேடட் பிஃபோர். ஸோ அந்த ப்ராஜெக்டில் முசிறி போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் போர்ட், யுனெஸ்கோவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஹெரிட்டேஜ் சைட். சரியா? ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தெரியணும், முசிறி எங்கே இருக்குது கேரளாவில். தென் ரிஃபார்மிங் த நியூட்ரியன்ட் பேஸ்ட் சப்சிடி ரெஜிம். இப்போ நியூட்ரியன்ட் பேஸ்ட் சப்சிடி ரெஜிம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? யூரியா வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்றது. என்பிகே பேஸ்ட் சப்சிடிஸ் வந்து அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கான ரீசன், யூரியா வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதுனால என்னதுன்னா சாயில் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது, ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது, சாயில் வந்து டெசர்ட்டாக மாறிட்டு இருக்கு அப்படின்றது. அப்புறம் லேண்ட் வாட்டர் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், இதெல்லாம் ரீசனாக சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் யூரியா வந்து இல்லீகலாகவும் பயன்படுத்தப்படுது, அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுனால மில்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூரியாவை பயன்படுது. அதனால் நீம் கோட்டட் யூரியாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்றது. அதை டாலரேட் பண்ணுறது. இப்போ யூரியா வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால சாயில் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால என்பிகே பேஸ்ட் சப்சிடி அப்படின்னு சொல்லி என்பிகே பேஸ்ட் உரங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், சல்ஃபர் பேஸ்ட் லைக் உரங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது வந்து 4:2:1 கேட்டகரியில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுக்கு சப்சிடி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், ஆனால் இது வந்து யூரியாவோட ஹை ரேட்டாக இருக்குது சப்சிடி ப்ரொவைட் பண்ணி. நார்மலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ண யூரியாவோட ட்ரேடை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா ரிவர்ஸாக நடந்துச்சு. இது ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சப்சிடி, ஈவன் சப்சிடி கொடுத்ததுக்கு பிறகு யூரியாவோட ரேட்டு எவ்ரி ஒன் யூஸ் டு பர்ச்சேஸ் யூரியா. முன்னாடியை விட அதிகமான டிமாண்ட் ஃபார் யூரியா அதிகமாகிருச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ் உரங்கள் கம்மியாகவும் யூரியா போன்ற உரங்கள் அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ப்ராப்ளம் எகெயின். ஸோ இதுக்கான சப்சிடிஸை குறைக்கலாம் அப்படின்ற டிசைட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தே ஹாவ் டு ரீதிங் அப்படின்றது. ஸோ யூரியா அவுட் சைட் என்பிஎஸ்க்கான ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன், 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் முன்னாடி இருந்ததை விட. எக்கனாமிக் அண்ட் என்வாயர்மெண்டல் காஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால லேண்டோட தன்மை கெடுறது, சாயில் ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரி. டைவர்ஷன் ஆஃப் யூரியா டு தி லைக் மில்க் இண்டஸ்ட்ரீஸ், பல்க் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து கொடுக்கறதுனால லைக் மில்க் அடல்ட்ரேஷன் நடக்குது. அதுக்காக வி இன்ட்ரடியூஸ் தி நீம் கோட்டட் யூரியா. அப்புறம் யூரியா வந்து இந்தியாவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால அதுக்கும் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறோம். சீப்பாக கிடைக்கிறதுனால பங்களாதேஷ், நேபாள் போன்ற கண்ட்ரீஸுக்கும் டைவர்ட் பண்ணப்படுது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி யூரியா அண்ட் என்பிகே சப்சிடிஸ், நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு ரீதிங் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 25th to 27th current affairs. So thanks a lot for joining.